விதவிதமா தோசை சுட்டு சாப்பிடலாம். டயட்ல கூட கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம, நம்ம ஸ்டைல்ல கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸில கை நெறைய கொத்தமல்லி, 1 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, நெக்ஸ்ட் நம்மளோட 1 கப் மொள கட்டின கொள்ளு. கொஞ்சம் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கோர்ஸ் மிக்ஸ்சரா கிரைண்ட் பண்ணிட்டா டன். நெக்ஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை, குட்டி குட்டியா கட் பண்ணின வெங்காயம், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது. நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருந்தா ஓகே, இல்லாட்டி பரவால்ல. நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே மிளகு பொடி. அவ்வளதான். நல்லா மிக்ஸிங் பண்ணிட்டு, ஒரு சூப்பர் ஹாட் தோசை தவால எப்பயும் தோசை ஊத்துற மாதிரி தான். கொஞ்சம் குட் ஃபேட்டுக்கு கீ லைட்டா லைட்டா தான் ரொம்ப இல்லங்க. ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லயே 5 மினிட்ஸ்க்கு வச்சா ரெடி. லோ ஃபேட், ஹை புரோட்டீன் மொளக்கட்டின கொள்ளு தோசை ரெடிங்க. ஒரு கப்புக்கு 2லேருந்து 3 தோசை வரும் தாராளமா. கில்ட்டே இல்லாம ஈஸியா டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடலாம். இதுல 22 கிராம் ஆஃப் புரோட்டீன், 5 கிராம் ஆஃப் ஃபைபர். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. எப்பயுமே சொல்றது தான். ஸ்டே ஹேப்பி, ஸ்டே ஹெல்தி கைஸ். I'll see you in another video. Until then, bye from Timmy.